பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவினால் நிர்மாணிக்கப்பட்ட மற்றொரு கலாசார மண்டபம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. நுவரெலியா ஒலிபன் மேற்பிரிவில் இந்த கலாசார மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா ஒலிபன்ட் மேல்பிரிவிற்கு சென்ற பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதேச மக்களின் நலன் கருதி பாராளுமன்ற உறுப்பினரின் நிதி ஒதுக்கீட்டினால் இந்த கலாசார மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த கலாசார மண்டபத்தின் நாட மலையக மகளிர் மன்ற உறுப்பினர்களால் வெட்டப்பட்டதுடன் கலாசார மண்டபத்தின் பெயர் பலகை பாராளுமன்ற உறுப்பினரால் திரைநீக்கம் செய்யப்பட்டது. சர்வமத தலைவர்களின் ஆசையுடன் இந்த வைபவம் நடைபெற்றது. என்ன பொறுத்த மாட்டே மலையகத்தில் இருக்கின்ற இன்று கொழும்பிலே கோல்பேசிலே பட்டம் விடுறதை பார்க்கின்றோம். காத்து வருகின்ற பொழுது வாவா வீட்டை பட்டம் விடுவோம் கோல்பேசிலே என்று கொள்வார்கள். ஆனால் நுவரெலியாவிலே ஒலிபனிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் காத்து வருகிறது கூரை பறக்கிறதா என்று பார், கூரையை பிடித்துக் கொண்டிருக்கின்ற கூறுகிறார்கள். அங்கு பட்டங்கள் பறக்கின்றன, இங்கு தகரங்கள் பறக்கின்றன. நான் மோகனதாச இன்றைக்கு தான் இந்த நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நன்றி என்று சொல்ல போறோம். இன்றைக்கு தான் அவருக்கு நன்றி என்று சொல்ல. மோகனதாஸ் உனக்கு கான்ட்ராக்டர் தந்தா நீ செய்ய தெரியணும். ஆனா இன்றைக்கு அன்றைக்கு பேசின பேச்சுக்கு இன்றைக்கு எனக்கு வெற்றி. இன்றைக்கு இந்த கலாச்சார மண்டபம் இருக்கு. இங்க எல்லா டான்ஸும் போச்சுது. நான் வடிவா பார்த்துட்டு இருந்தேன். கடைசியா ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அந்த நேரம் குணா எனக்கு சொன்னான், சார் நீங்க செட்டாலும் சார் இந்த பில்டிங் இருக்குங்க சார், மற்றவன் எல்லாம் சார் அடையாளம் இல்லாம அழிஞ்சு போறான் சார், ஆனா உங்களோட அடையாளம் இருக்கண்டா. நான் இங்கால திரும்பினோன்னா சரோஜாதுக்கு அங்கிருந்து வந்தா, சார் நாங்க உங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம், நீங்க அதை பாருங்க சார், இங்க கதைக்கிறத விட்டுட்டா. இந்த மாற்றம் எங்களுக்கு வேண்டும், இந்த மாற்றம் எங்களுக்கு வேண்டும். இன்றைக்கு எனக்கு அரசியல்ல வெட்டி. இந்த நீங்க வேறொரு எம்பி வந்திருந்தா இவ சொல்லுவா இப்படி போய் சொன்னீங்களா சொல்லலையா? பாருங்க, இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்க வெற்றி, இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்க வெற்றி. மலையக மக்களின் நலன் கருதி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா முன்னெடுக்கும் செயற்திட்டங்களை மக்கள் பாராட்டினர். நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்த மண்டப பெருமதி எப்படிங்கிறத. எங்க தோட்டத்துல இன்றைக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, 4 சாமத்திய வீடு நடந்து முடிச்சு. இந்த பாருங்க எல்லாம் கல்யாணம் காரணம் காட்டுறதுக்கு கல்யாணம் 4 கல்யாணம், இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, 4 சடங்கு முடிச்சு. நீங்க கல்யாணம் காட்டுறவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுங்களா? முதல்ல அவருக்கு தான் நான் காடு கொண்டு வைக்கணும்னு சொல்லி. நாளைக்கு நாங்கள் இருந்தாலும் இது ஒரு நாள் இறக்காது. நான் புள்ள பேர் சொல்லும், எங்க அப்பா கட்டி வச்சது கௌரவ ஜெயஸ்ரீரங்க செய்து வச்ச மண்டபம் சொல்லி நாம் அடித்தாலும் இது அடிப்பதில்லை. உங்களுக்கு பத்திரிகைகள் எழுதுவதற்கு வேறொன்றும் இல்லை என்றால் மலையகத்து லயத்து அறைகள் உள்ள வாருங்கள். எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது, டொய்லெட் பிரச்சனை இருக்கின்றது, கல்வி பிரச்சனை இருக்கின்றது, எமது மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இதை பத்திரிகையில் எழுதுங்கள். மண்டபத்தை திறந்து கொண்டு வைத்திருக்கின்றார். அங்கு ஒரு அமைச்சர் 50 லட்சம் கொடுத்து ஒரு லேண்டை வாங்கி பூமிதானம் செய்து கொண்டிருக்கின்றார். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை பத்திரிகையில் எழுதுங்கள். சும்மா பொய்யான போலியான இதுகளை எழுதாதீர்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதல் தடவையாக இந்த ஒலிபன் தோட்டத்துக்கு வருகை தந்த போது எமது பாடசாலைக்கு வருகை தந்தார். இக்கட்டான நிலைமையில் நீர் நிறைந்த நிலையில் தான் மாணவர்கள் அதில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர் எமக்கு ஒரு வகுப்பறையை கட்டி கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் 2 கலாச்சார மண்டபங்கள் இந்த ஒலிபன் தோட்டத்தில் கட்டப்பட்டுள்ளன. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நேற்றைய இந்த விழாவை அலங்கரித்தன.